ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய இந்த ஆரத்தியை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா அற்புதங்களும் நிகழப்போகுது. கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கும் நீ வந்துவிட்டாய் என் செல்லமே. அற்புதமான மங்களகரமான இந்த வியாழன் நாளின் ஆரத்தியை தொட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியா நடத்தி தரப்போறேன். சிக்கல்களா இருக்கே, துன்பமா இருக்கே, பிரச்சனையா இருக்கேன்னு எந்த விஷயத்த நீ நினைச்சு வருத்தப்பட்டியோ அதிலிருந்து தான் உன்னுடைய திறமை இப்போ வெளிப்பட்டிருக்கு. கஷ்டப்படும் போது தானே உனக்குள் நம்பிக்கை அதிகமாகி சரி செய்ய முடியுன்ற தைரியம் வந்து சிக்கல்களை சமாளிக்கும் திறமையும் இப்போ அதிகமாயிடுச்சு. இனிமேலாவது எண்ணத்தை உனக்குள்ள அதிகப்படுத்திக்கோ. இதுக்கு முன்பாக நீ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவ, நல்லா பழகுவ. ஆனா இப்போல்லாம் எல்லாருமே உன்னை பல பேர் சமயங்களில் தப்பா பேசி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா உன்கிட்ட சண்டை போட்டு விவாதம் செஞ்சு நீயும் அழுது கெஞ்சி புலம்பி சண்டை போட்டு கடைசியில் எதுவுமே பலனளிக்காமல் இப்போதெல்லாம் மௌனமாகவே இருந்து விடுகிறாய் தானே. நீ எப்படி மௌனமா மாறுனன்ற கதையை நான் சொல்லிட்டேன். ஆனா இனிமேலாவது சாதுரியமா திறமையா எப்படி எல்லாத்தையும் தைரியமா சமாளிக்கணுன்ற விஷயத்தையும் நீ கத்துக்கோ. எதுக்கெடுத்தாலும் கண்கள் கலங்குவதும் மனசு வருத்தம் அடைவதும் எல்லாற்றுக்கும் முடிவை கொடுத்துடாது. நீ கண் கலங்குறதுனால உன்னை கஷ்டப்படுத்தினவங்க உன்னை அப்படியே விட்டுட போறாங்களா? இல்லது வருத்தமும் வேதனையும் உனக்குள்ள வந்துடுச்சேன்னு யாரும் உன்னை ஏமாற்றாமலும் துரோகம் செய்யாமலும் விட்டுட போறாங்களா? மனிதர்கள் மாறுபட்ட குணத்தோட தான் இருப்பாங்க. நீ நினைக்கிறது போலவும் உன்னை போலவும் எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்ற இந்த அடிப்படை உண்மையை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய விடாமுயற்சி உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும். விதி உனக்கு தடை செய்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக நீ பெறப்போற. இத்தனை நாளா நீ நினைச்சதை நடக்க விடாம விதியும் சதியும் செய்து செய்த வேலைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது என் செல்லமே. உரிமையில்லாத உறவும் உன் மேல உண்மையில்லாத அன்பு கொண்ட மனிதர்களும் நேர்மையே இல்லாமல் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க நட்பு கொண்ட மனிதர்களும் நம்பிக்கை இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ்ற நீயும் எல்லாமே இப்போ சரியாக போகுது. இருளா இருக்கிற உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக தான் இந்த ஆரத்தியின் தீபத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. இனிமே உன்னை சுத்தி உனக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள் பெருகி வர வைப்பாங்க. எப்பவும் நேர்மையோடும் நியாயத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கோ. அழகை பற்றி கனவு காணாதே. அழகுங்கிறது நிரந்தரம் கிடையாது. அது உன்னுடைய கடமையை சரியாக செய்ய விடாமல் தடங்களை உண்டு பண்ணிடும். எப்போதும் உன்னுடைய எண்ணமும் யோசனையும் கனவும் சிந்தனையும் உன்னுடைய கடமையையும் பொறுப்பையும் சரியாக செய்யணுன்ற எண்ணத்தோட இருக்கட்டும். கடமையை சரியா நீ செஞ்சினா உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் என் செல்லமே. உன்னை தாழ்த்தணும் நினைக்கிறவங்க முன்பாக நீ உயர்ந்து நில். உன்னை உயர்த்தி காட்டணும் நினைக்கிறவங்க முன்பாக நீ பணிந்து நின்று விடு என் செல்லமே. முதல் முறை நீ கீழே விழுந்துட்டோன்னு நினைச்சு பயந்துருந்தீனா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் வண்டி ஓட்ட பழகி இருக்கவே முடியாது. அதே போலதான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நிச்சயமா கீழே விழுந்துதான் எழுந்திருச்சிருப்பாங்க. உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் இப்போதைக்கு நீ கீழே விழுந்தியே தவிர இப்படியே இருந்துவிட மாட்டாய் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே நல்லா வண்டி ஓட்டுறது போல நல்ல வாழ்க்கையும் நான் உனக்கு அமைச்சு தருவேன். எப்போதும் உன் குறிக்கோளை அடைவதை, அதுவும் சிறப்பாக அடைந்து வாழ்க்கையை ஜெயிப்பதை மட்டும் உன் லட்சியமாக வச்சுக்கோ. குறிக்கோளை அடைகிறதுங்கிறது முக்கியம் அல்ல, ஆனா அதை எப்படி அடைகிறாய் என்பது முக்கியம்தானே. ஒரு சின்ன தூண்டில இருக்கக்கூடிய புழுவை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தூண்டில வந்து மீன் சிக்குச்சுன்னா கடைசி அது உயிரையே விட்டு கரைக்கு வந்து மனிதனுக்கு உணவாக மாறி போகும். எப்போதும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆசைப்படாத, பெருசா ஆசைப்படு. அதற்கேற்றாற் போல பெரும் முயற்சிகளையும் செய்துவிடு. பேரின்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் நீ பெறுவ வேண்டுமானால் பெரும் முயற்சியும் உன் வாழ்க்கையில் இருக்கணும். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுன்றத எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் செல்லமே. அவங்கள போல வாழணும் இவங்களை போல வாழணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உன்னை பார்த்து 4 பேர் வாழணுன்ற அளவுக்கு நீ உயர்வான வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் சாயப்பா எனக்கு துணையா இருப்பாரு, என்னை வாழ வைப்பாரு, ஜெயிக்க வைப்பாருன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவாய். ஓம் சாய்ராம்.